வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேலண்டர் கொஷின் பாருங்கள். என்ன கேட்குறாங்க, 2025 கேலண்டரை மறுபடியும் நாம் எப்போ யூஸ் பண்ணலாம்? உங்களுக்கு கீழே ஒரு 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ் இந்த டாப்பிக்கில் அடிக்கடி கேட்பாங்க. ஈவன் இந்த யூபிஎஸ்சி சிசாட்டில் கூட இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது, ஒரு ட்ரிக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரிக். அதாவது 4N டைப்பில் வர கேலண்டர்ஸ் எவ்ரி 28 இயர்ஸ் ஒன்ஸ் ரிப்பீட் ஆகும். ஓகே சார், என்ன சார் 4N டைப்னா? 4N என்னன்னா லீப் வருஷம், அதாவது லீப் இயர் கேலண்டர்ஸ் எவ்ரி 28 இயர்ஸ் ஒன்ஸ் ரிப்பீட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 4N+1 என்ன அர்த்தம்னா லீப் வருஷத்துக்கு உடனடியாக அடுத்த வருஷம் இல்லை, அதுதான் +1 சொல்லுவோம். ஸோ அந்த கேலண்டர் 6 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ +2 +3னா லீப் வருஷத்துக்கு அடுத்த 2வது வருஷம், அடுத்த 3வது வருஷம் வர இயர்ஸ். ஓகே, ஸோ இந்த கேலண்டர்ஸ் எல்லாம் எவ்ரி 11 இயர்ஸ் ஒன்ஸ் ரிப்பீட் ஆகும். ஓகே, ஏன் சார் +4 போடலன்னா மறுபடியும் 4N+3க்கு அப்புறம் 4N+4 போகிறதும் ஒன்று தான் 4N. ஏன்னா அது 4N டைப்லேயே வந்துடும். ஏன்னா 4ஆல் டிவைட் ஆகும், அது லீப் இயராக மாறிடும். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ 2025 தானே இந்த இயர். போன வருஷம் என்னது 2024. இது ஒரு லீப் ஆண்டு, கரெக்டா? ஏன்னா 24ங்கிறது 4ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுமா? அப்போ லீப் இயர் கேலண்டர்ஸ் எவ்ரி 28 இயர்ஸ் ஒன்ஸ் ரிப்பீட் ஆகும். அப்போ 2024 கேலண்டர் மறுபடியும் நாம் அப்கமிங் இயர்ஸில் எப்போ யூஸ் பண்ணலான்னா இது கூட ஒரு 28 ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறுபடியும் 2052வது வருஷத்தில் நம்ம 2024 கேலண்டரை யூஸ் பண்ணலாம். இப்போ 2025 4N+1 லீப் இயருக்கு அடுத்த வருஷம். ஸோ 2025 தானே கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2025 கூட ஒரு 6 வருஷத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோம்னா என்ன வருது, 1 3. ஸோ மறுபடியும் 2031வது வருஷம் நம்ம 2025 கேலண்டரை யூஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் 2026 2027 கேலண்டர் கேட்டால் என்ன பண்ணலான்னா இது லீப் வருஷத்துக்கு அடுத்த 2வது வருஷம் 3வது வருஷமா, இது கூட ஒரு 11 ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது 2037 யூஸ் பண்ணலாம். ஸோ 2027 கேலண்டர் மாதிரி எப்போ யூஸ் பண்ணலான்னா 2038 இந்த வருஷத்தில் யூஸ் பண்ணலாம். கிளியராக இருக்கா? ஸோ நமக்கு 2025 தான் கேட்குறாங்க, அதனால் பி தான் கரெக்டு.